இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் 12 இன்ச்சு டபுள் மேக்னெட் ஹெவி சப்வூஃபருக்கு 3/4 இன்ச்சு ஃப்ளைவுட்டில் பாக்ஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 30 இன்ச்சு நீளத்தில் ஒரு பாக்ஸ் ஸ்கொயராக அடிச்சிருக்குங்க. அதாவது 30 இன்ச்சு நீளம், உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 இன்ச்சு, அகலம் ஒரு 18 இன்ச்சு. இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 24 இன்ச்சு பிளேட்டு இந்த மாதிரி 2 இன்ச்சு கேப்பில் ஒரே நேராக நீங்கள் அடிச்சு விட்ருங்க. அடிச்சு விட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுப்பு பீஸ் ஒரு 11 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராஸாக வச்சு அதே 2 இன்ச்சு கேப் வர மாதிரி கீழே இந்த மாதிரி கேப் வச்சு இந்த மாதிரி பிளேட் ஒன்று அடிச்சுக்குங்க. அடித்து நல்லா ஃபெவிகால்லாம் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேப் எதாக இருந்துச்சுன்னா துணியை இந்த தடுப்பு சீட்டில் மட்டும் ஒரு துணியை அப்ளை பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கருடைய பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆணி அடிச்சுக்குங்க. அந்த தடுப்பு பிளேட் நடுவில் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா 2 இன்ச்சு, அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ஸ்பீக்கர் பக்கம் போகக்கூடாது, அந்த ஹோல்ஸில் தான் வரணும். அந்த மாதிரி வச்சு நீங்கள் நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நச்சாணி அடிச்சுக்கங்க. நச்சாணி அடிச்சிங்கன்னா மொத்த அணி வேண்டாம், ஓரளவுக்கு மெலிசானியை 2 இன்ச்சு நீளத்தில் வச்சு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பலகை பிளக்காமல் நல்லா கிரிப்பாக பிடிக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு பேஸ்ட் போட்டு ஃபெவிகால் போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு பிரியாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மேட் ஓட்டுறதுக்கோசரம் எஸ்ஆர் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வாங்கியிருக்கேன். அது ஒரு 120 ரூபா வருங்க. நல்லா இது வந்து அப்ளை பண்ணிட்டு மேட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா ஜாஸ்தியாக தேவைப்படுங்க. அதனால் வந்து நான் பாக்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி அமுத்தி விட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கழித்து அடுத்தடுத்த ஸ்டேஜில் நான் ஒட்டுறேங்க. அதுவும் 2 இன்ச்சுக்கு பேஸ்ட்டு போட்டு தான் ஒட்டேன். அதுக்கப்புறம் டாப்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி மடித்து ஒட்டி விட்டு மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மடிப்பில் நச்சாணி அடிச்சுக்குங்க. நச்சாணி அடிச்சுட்டு மறுபடியும் அந்த துணிக்கு மேலே நல்லா பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் ஒரு ரெட் கலர் மேட்டுன்னு அதில் ஒட்டுறேங்க. இந்த ஸ்கொயர் பாக்ஸ் இல்லாமல் என்னுடைய சேனலில் பிவிசி பைப்பில் 12 இன்ச்சு சப்வூஃபர் டியூப் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். மேட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டை விட சின்னதாக அறுத்துக்குங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்பீக்கர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும்போது கிரில் சவுண்ட் இல்லாமல் நல்லா கிரிப்பாக நல்லா ஏர் வெளியே வராத மாதிரி பர்ஃபெக்டாக இருக்குங்க. 1.5 இன்ச் ஹோல்ஸ்க்கு அறுத்துட்டு பாக்ஸ் நல்லா பர்ஃபெக்டாக காஞ்சதுக்கப்புறம் பேக் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெட் ஷீட் போட்டு ஒட்டிடுறேன். ஒட்டி விட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஏர் பைப் வைக்கணுங்க. ஏர் பைப் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வைக்கக்கூடாது, அந்த பிளேட் என்ன திக்னஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் வச்சா போதும், அழகுக்கோசரம் வச்சா போதுமானதுங்க. இந்த மாதிரி ஹீட் கனில் 1.5 இன்ச் பைப் நல்லா காய்ச்சி விட்டு டம்ளர் விட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரவலாக அகலமாக டிசைன் பண்ணிக்கோங்க. பண்ணி விட்டு நல்லா அது ஆறுனதுக்கப்புறம் 1 இன்ச் மட்டும் அறுத்து வச்சுக்கோங்க. நீளமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் வராது. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா 6 மாஸ்பெட்டுக்குரிய மோனோ போர்டுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம் தௌலத் பாஷா. வணக்கம்.